மலையாளத்தில் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து தனக்கென ஒரு இமேஜை உருவாக்கியுள்ளார் நடிகை பார்வதி திருவோத்து. தமிழில் பூ என்ற படத்தில் அறிமுகமான இவர் தொடர்ந்து சென்னையில் ஒரு நாள், மரியான், உத்தம வில்லன் உள்ளிட்ட சில படங்களில் நடித்துள்ளார். கடைசியாக இயக்குனர் ரஞ்சித் இயக்கிய தங்கலான் திரைப்படத்தில் நடிகர் விக்ரமுக்கு மனைவியாக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினார். கடந்த 20 வருடமாக கலைத்துறையில் பயணித்து வரும் இவர் திரைப்படங்களை தாண்டி பெண்களுக்கு எதிராக நடக்கும் சம்பவங்களுக்கு தனது எதிர்ப்பு குரலை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார். சில மாதங்களுக்கு முன்பு வெளியான ஹேமா கமிட்டி அறிக்கை உருவாகுவதற்கு முக்கிய காரணமாக நடிகை பார்வதி இருந்திருக்கிறார். இந்நிலையில் மலையாள நடிகர் சங்கமான அம்மா அமைப்பை சார்ந்தவர்கள் தன்னை பாத்ரூம் பார்வதி என கிண்டல் செய்ததாக கூறியுள்ளார். இது குறித்து சமீபத்தில் வயநாடு பகுதியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், பொதுவாக படப்பிடிப்பு தளங்களில் நடிகைகளுக்கு சில பிரச்சனைகள் இருப்பதால் பாத்ரூம் வசதி ஏற்பாடு செய்ய வேண்டும் என கூறியிருந்தேன். இந்த கோரிக்கையை சங்க கூட்டங்கள் நடக்கும் எல்லா நாட்களிலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். அதனால் அம்மா அமைப்பை சேர்ந்த சில நிர்வாகிகள் என்னை பாத்ரூம் பார்வதி என அடைமொழி வைத்து கூப்பிட ஆரம்பித்தனர். சில படங்களில் பணியாற்றிய போது என்னுடன் நடித்த சக கலைஞர்கள் சொன்னதன் மூலம் இந்த விஷயம் எனக்கு தெரிந்தது. ஆண்களுக்கு இணையாக பெண்கள் சாதிக்கும் இன்றைய சமுதாயத்தில் நாங்கள் இன்றும் சில ஆண்களால் சிறுமைப்படுத்தப்படுகிறோம் என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளார் நடிகை பார்வதி.